யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20. இறை வார்த்தைகள் 1-9 முடிய. வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைமகன் இயேசு கிறிஸ்துவிலே என் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவை, ஈஸ்டர் பெருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாள் ஒரு அக்களிப்பினுடைய நாள், ஆர்ப்பரிப்பினுடைய நாள், மகிழ்ச்சியினுடைய நாள், வெற்றியினுடைய நாள். 1 கொரிந்தியர் 15:55 பவுலடியார் கேட்கிறாரே, சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கு எங்கே என்று ஆர்ப்பரிக்கிறார் அல்லவா? அந்த வெற்றியினுடைய நாளை இந்த நாளிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இயேசு மரணத்தை வென்ற நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இயேசு சாவை வெற்றி கொண்ட நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இயேசு பாவத்தையும் பாவத்தினுடைய சாபத்தையும் தள்ளிய அந்த நாளை இந்த நாளிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பாவத்தையும் பாவத்தினால் ஏற்பட்ட சாபத்தையும் அடிமைத்தனங்களையும் வென்ற நாளை, அதனுடைய அடிமைத்தனத்தில் இருந்து மனுக்குலத்தை மீட்ட நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இயேசு உயிர்த்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இயேசு உயிர்த்து விட்டார். ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே நாம் அறிக்கையிடுகிறோம், இயேசு மரித்தார், இயேசு உயிர்த்தார், இயேசு மீண்டும் வருவார் என்று அறிக்கையிடுகிறோம். இயேசு மரித்தார், உயிர்த்தார் உண்மை. ஆனால் நாம் மரித்தோமா, நாம் உயிர்த்தோமா? அதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இயேசு உயிர்த்து விட்டார், நான் ஒரு உயிர்த்த மனிதனா, நான் எப்பொழுது உயிர்க்கப் போகிறேன் என்பதை குறித்து தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, 1 பேதுரு 1:3 பைபிள் நமக்கு சொல்லுகிறது, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கடவுளும், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி, அவர் தம் பேரிரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார் என்று சொல்கிறார். இயேசு இந்த மரணத்தை ஏற்று சிலுவையிலே தன்னுடைய உயிரை கொடுத்தார் என்று சொன்னால் அது எதற்காக அவர் கொடுத்தார்? நாம் புது பிறப்பை அடைவதற்காக அவர் கொடுத்தார். அவர் சிலுவையிலே இறந்தார், நாம் ஒரு புது பிறப்பை அடைவதற்காக அவர் சிலுவையிலே இறந்தார். அவர் சிலுவையிலே தன் உயிரை கொடுத்தார், நாம் புதிய ஒரு உயிரை, ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாய் இயேசு அந்த உயிரை கையளித்தார். எனக்கு அன்பானவர்களே, எப்படி நாம் இந்த பாவத்தினுடைய அடிமைத்தனத்திற்கும் சாபத்தினுடைய அடிமைத்தனத்திற்கும் நாம் மரித்தவர்களாய் எப்படி இயேசு உயிர்த்தது போல நாம் உயிர்க்க முடியும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். கலாத்தியர் 5:24 சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊன் இயல்பை அதன் இழி உணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்ந்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள் என்று சொல்லி. நமக்கு தெரியும், இயேசுவை அந்த யூத ஜனங்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் மறைநூல் வல்லுநர்களும் அந்த குருக்களும் சட்ட நிபுணர்களும் இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்கள். இன்றைக்கு பவுலடியார் நாம் என்ன சொல்கிறார்? எப்படி அவர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்களோ அதே போல இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். நமது ஊனியல்பை அதன் இழி உணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையிலே அறைய வேண்டும் என்று சொல்கிறார். அன்றைக்கு இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள் என்று சொன்னால்
அது நமது வாழ்க்கையிலே, அந்த இயேசுவினுடைய மரணம் நமது வாழ்க்கையிலே ஆசையை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், நாம் உயிர் பெற வேண்டும் என்று சொன்னால், நாம் உயிர் தள்ள வேண்டும் என்று சொன்னால், இயேசு சிலுவையிலே அறையப்பட்டதை போல இன்றைக்கு நாம் நமது ஊனியல்பை அதன் இழி உணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சிலுவையிலே நாம் அறைய வேண்டும். அப்பொழுதுதான் இயேசு சிலுவையிலே அறையப்பட்டதிலே ஒரு அர்த்தம் இருக்கும். அது எனக்கு ஆசையை கொண்டு வருகிற விடுதலை தருகிற செயலாக இருக்கும். எனக்கு அன்பானவர்களை, நான் எதை சிலுவையிலே, எந்த ஊனியல்பினுடைய இச்சையை சிலுவையிலே நாம் அறைய வேண்டும் என்பதையும் பவுலடியார் மிக தெளிவாக கலாத்தியர் 5:19-21 சொல்லுகிறார். எதை நாம் சிலுவையிலே அறைய வேண்டும்? அன்றைக்கு இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள் அல்லவா? இன்றைக்கு நாம் எதை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று சொன்னால், ஊனியல்பினுடைய, பவுலடியார் சொல்லுகிறார், ஊனியல்பினுடைய செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம். இயேசுவை அன்றைக்கு சிலுவையில் அறைந்தது போல என்னுடைய ஊனியல்பிலே இருக்கிற இந்த இச்சைகளை நான் சிலுவையிலே இன்றைக்கு அறைந்தால்தான் நான் உயிர்க்க முடியும். பல விதமான ஏறக்குறைய 15 ஊனினுடைய இச்சைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 15 ஊனினுடைய இச்சைகளும் நமக்குள்ளாக இருக்கிறது என்று சொல்ல முடியாது. இந்த 15 ஊனினுடைய இச்சைகளிலே எது எல்லாம் என்னிடம் இருக்கிறது என்பதை இன்றைக்கு நான் பார்த்து அதை நான் சிலுவையில் அறைந்தால்தான் நான் இயேசு எப்படி மரித்து உயிர்த்தாரோ அதே போல இந்த ஊனியல்பினுடைய இச்சைகளுக்கு மரித்து நான் உயிர்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, இந்த சிலுவையிலே என்னுடைய ஊனிச்சைகளை நான் அடிக்கிறேன் என்று சொன்னால், நான் புது பிறப்பாக பிறக்கிறேன் என்று சொன்னால், நான் எப்படிப்பட்டவனாய் பிறக்க வேண்டும்? கலாத்தியர் 5:22 சொல்கிறது, தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம். ஆகவே ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். அவர் பெரிய வெள்ளி அன்று தன் உயிரை கையளித்தார். ஞாயிறு அதிகாலையிலே அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை கொண்டாடுகிறோம். இன்றைக்கு நாமும் நம்முடைய ஊனினுடைய இச்சைகளுக்கு மரித்து ஆவியினுடைய இயல்புக்கு நாம் உயிர்த்தெழுகிறவர்களாக இருந்தால்தான் இந்த உயிர்ப்பினுடைய ஞாயிறு நமக்கு ஒரு பொருள் இல்ல ஞாயிறாக இருக்கும். இயேசு உயிர்த்தார், நாமும் உயிர்த்தோம் என்று நாம் சொல்ல முடியும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டதை போல நமது ஊனினுடைய இச்சைகளான பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவற்றை நான் சிலுவையிலே அடிக்க வேண்டும். சிலுவையிலே அடித்து நான் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம். இதை நான் அணிந்து கொள்ளும் பொழுது நானும் உயிர்க்கிறேன். இந்த ஈஸ்டர் அன்றைக்கு இயேசு எப்படி உயிர்த்தாரோ அதே போல நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இன்று உயிர்த்தெழ வேண்டும். எதற்கு நாம் அடிக்கப்பட வேண்டும்? ஊனினுடைய இச்சைகளுக்கு நாம் அடிக்கப்பட்டவர்களாய் ஆவியினுடைய கனிகளை சுதந்திரித்து உயிர்த்தெழுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த நேரத்திலே நம்முடைய ஊனினுடைய இச்சைகளை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து செபிப்போம். இயேசு உயிர்த்தது போல நாமும் ஒரு மறு பிறப்பாக, புது பிறப்பாக நாம் உயிர்த்தெழ வேண்டும் என்று சொல்லி நம்மை ஒப்புக் கொடுத்து செபிப்போமா? எங்கள் அன்பான ஆண்டவரே, எங்களுக்காக நீ சிலுவை மரணத்தை ஏற்று சிலுவையிலே உடைய உயிரை பலியாக கொடுத்து எங்களை பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்தும் சாபத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்தும் எங்களை மீட்டெடுத்தீரே அப்பா. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக சிலுவை மரணத்தை ஏற்றவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக மரணத்தை வென்று உயிரோடு எழுந்தவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உயிர்த்த ஆண்டவராகிய உம்மை நாங்கள் இன்றைக்கு பார்க்கிற பொழுது நாங்களும் உயிர்த்த மக்களாய் எழ வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய ஊனினுடைய இச்சைகளுக்கு மரித்தவர்களாக, ஆவியினுடைய இயல்புக்கு உயிர்த்தவர்களாக இன்றைக்கு நாங்கள் மாற வேண்டும் அப்பா. எங்களது ஊனினுடைய இச்சைகளான பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் எல்லாவற்றையும் இன்றைக்கு சிலுவையிலே நாங்கள் ஆணி அடித்து அறைகிறோம் ஆண்டவர். இவைகளுக்கு நாங்கள் மரிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு நாங்கள் உயிர்த்தெழ கிருபை செய்யும். அன்போடு, மகிழ்ச்சியோடும், அமைதியோடும், பொறுமையோடும், பரிவோடும், நன்னயத்தோடும், நம்பிக்கையோடும், கனிவோடும், தன்னடக்கத்தோடும் உயிர்த்தெழுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றியறணும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடுநியற்றிய நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.